தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏதாவது ஒரு தமிழ் படத்துல விஜய் சார் சார்ந்த நெகட்டிவா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சாலே அவரோட ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்கன்னு தெரியும். ஆனா ஒரு படத்தையே அவரையும் அவரோட பார்ட்டியவும் கிண்டல் பண்ற மாதிரி எடுத்து அப்படிங்க இருக்கும். இப்போ ஒரு படத்தை அப்படி எடுத்திருக்காங்க, டீசர் வெளியா இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? TN 2026. தமிழ்நாடு 2026ன்னு சொன்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்காருல விஜய் அவர்கள். கப்பு முக்கியம் பிகில எந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணாரு? 2026. இதை படத்தோட டைட்டிலா வச்சிருக்காங்க. சரி, ஓகே, அரசியல் சார்ந்து பேச போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா இருக்கணும் தான் அந்த டீசரை எதிர்பார்த்து காத்திருந்தோம். டீசரோ வந்துச்சு. பார்த்த பிற்பாடு எனக்கு முதல்ல தோன்றின விஷயம், இந்த டீசரை பார்த்த டிவிகே கேடர்ஸும் விஜய் சாரோட ஃபேன்ஸும் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. தங்க நட்சத்திரம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது உமாபதி ராமையா. ஆக்டர் ராமையா இருக்கார்ல, அவரோட பையன். இந்த படத்தை நடிச்சிருக்கவங்க நம்ம நட்டி நடராஜ். இந்த டீசரை பார்த்த பிற்பாடு நடராஜ் பக்கம் எத்தனை பேர் திரும்ப போறாங்கன்னு தெரியலங்க. எவ்வளோ பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கா, கான்டென்ட் முடியும் உங்களுக்கே புரியும். தம்பி ராமையா, MS பாஸ்கர், இளவரசு, அவர் வக்கீல் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு படத்தில். அவர் கேரக்டர் படத்தில் பராசரன் சம்திங் எதனா டச்சு வந்துச்சு, அவங்க அது வரைக்கும் டீட்டெயிலாக ஃபுல்லாக போயிட்டு ஒரு பேர் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. படத்துக்கு இசை யார் தெரியுமா? டர்புகா சிவா. கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி, பிரவீன்ஜி அண்ட் ஸ்டண்ட் மகேஷ் மேத்யூ. ப்ரொடக்ஷன் கம்பெனி கண்ணன் ரவி குரூப்ஸ். ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க தொடுற ப்ராஜெக்ட் ஒன்று பயங்கரமாக ஹிட் அடிக்குது. இதில் தான் இந்த ப்ராஜெக்ட்டும் தொட்டிருக்காங்க. இந்த ட்ரிபிள் டி படம் பார்த்தீங்களா, அதுலேயும் அரசியல் டச் இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்ற விஷயத்த சொல்லி, பரவாயில்ல இவ்வளோ கட்ஸோடு எடுத்திருக்காங்களே, திமுக சார்ந்து பேசியிருக்காங்கன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி இந்த படத்தையே எடுத்திருக்காங்க மொத்தமாக. அப்படிதான் இருக்கு. டிவிக்கு சார்ந்து பயங்கரமாக அடிக்கிற மாதிரி. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது தெரியுமா? எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் கிடையாது, வர்ற 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பிஃபோர் எலெக்ஷன் ரிலீஸ் ஆகிற படம் டிவிக்கு சார்ந்து பயங்கரமாக வச்சு செய்கிற படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட டீசர் வெளியாச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா? இதை பார்த்து பல பேர் ஷாக் ஆனாங்களே. அந்த டீசரோட கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கமெண்ட் இருக்கும். அதாவது டீசரில் விஜய் ரெஃபரன்ஸ் கிடையாது, விஜய் ரெஃபரன்ஸ் தான் ஒட்டுமொத்த டீசரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டது இல்லைங்க. அந்த டீசரை பார்த்தீங்கன்னா புரியும் எதுக்கு இந்த வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷனில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு. நடராஜ் அவர்கள்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்டாங்க, ஐயா இது போல் நடிச்சிருக்கீங்களே, எப்படி எதனா கொஞ்சம் தப்பாயிடாதான்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நட்டி என்ன சொன்னார்? அட நீங்கள் வேற, இந்த படத்தை விஜய் சார் பார்த்தாலே அவரும் எதுவும் சொல்ல மாட்டாருங்க. மொத்தமாக ஒரு 4-5 கெட்டப் இந்த படத்தில் எனக்கு இருக்குது. 50 வருஷ கால தமிழ்நாடு மக்களோட வாழ்க்கை, இதில் கலந்துருக்க அரசியல் இருக்குல்ல, இதை பற்றி பேசுகிற படம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டீசரை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். மற்ற கட்சிகள் சார்ந்து வம்புழுத்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. A to Z டிவிகே அவங்கள நோண்டி வச்சிருக்காங்க. இது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீப கால உண்மைகள் இருக்குல்ல, ஏன்னா டிவிக்கு ஆரம்பிச்சு இப்போ தானே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க, அதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நட்டி அவர்கள் யூத் படத்தோட கேமராமேன். எத்தனை பேர் தெரியும்? புலி படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வேற யாரும் இல்லை, இவர் தான். இவர் தமிழில் பண்ணது ரொம்ப சொற்பமான படங்கள் மட்டும் தான். ஆனால் பாலிவுட்டில் செம பெரிய கொம்பு நம்ம நட்டி அவர்கள். இவர் அப்படி பண்ண படங்களை விஜய் சார் லீடாக பண்ண படங்கள் தான். ஆனால் அவரே விஜய் சார் சார்ந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ப்ரோ, அவங்க சொன்னாங்களா விஜய் சார் கேரக்டர் தான் எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் தெரிஞ்சும் கேட்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக டீகோட் பண்ணுறேன். டீகோட் பண்ணுறது என்ன இருக்குது, பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுது. அந்தளவுக்கு மேலே அப்பட்டமாக தெரியற மாதிரி தான் எல்லா காட்சியிலும் வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் ப்ரோ, விஜய் சாரும் டிவிக்கவே நோண்டி தான் படம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ரைட்டு. இந்த டீசர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இது போல கட் அவுட் கலாச்சாரம் இருக்குல்ல, பாலாபிஷேகம் பண்ணுறது, இதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன டயலாக் தெரியுமா வரும்? தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் இடத்துல இருக்கிற தங்க நட்சத்திரம், கரியரோட உச்சம் ஞாபகம் இருக்கா? அது இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றிட்டாருன்னு அந்த டயலாக் டெலிவரி வருது. அதுக்கு மேலே இந்த விஷுவல்ஸ்லாம் பிளேஸ் ஆகுது. விஜய் சார் மக்கள் இயக்கம்னு வச்சிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அது அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக உருவெடுக்க ஆரம்பிச்சுதா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரமாதம். அடுத்து இது போல ரெட் கார்பெட், இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பல ஈவெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸாக இருக்கும்.
அதுவும் இந்த ஸ்கூல் குழந்தைங்க சார்ந்து நல்ல மார்க் எடுக்கிறவங்கள கூப்பிட்டு பாராட்டுற விஷயம் நடந்துச்சுல, அந்த உள்ளரங்கம், அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கலையரங்காரம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நிஜத்துல எப்படி இருக்குமோ அதை அப்படி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நட்டி சொன்னார்ல, உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும், அந்த நெருக்கம் இதுதான். இதுக்கப்புறம் ஒரு தியேட்டரோட பேரை காட்டுறாங்க, செல்லம் டாக்கீஸ், பொள்ளாச்சி. நல்லா அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப FDFSல எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வைப்பில் காட்டுறாங்க. தியேட்டர் எவ்வளோ பேர் இருக்கு வச்சிருக்கலாமே, அது என்ன செல்லம் டாக்கீஸ். என்னன்னாக்கா, கில்லி படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வில்லனா பண்ணியிருப்பாங்களா, அவர் செல்லம் செல்லோன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரா. பிரகாஷ்ராஜுக்கான ஒரு அடையாள வார்த்தையாவே செல்லோன்றது மாறிடுச்சு. எந்த ஸ்டேஜ்ல ஏறினாலும் அதையே ஒரு ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சாப்புல. ஸோ இந்த படம் விஜய் சாருக்கான வில்ல. இதைத்தான் இங்க அவங்க காமிச்சிருக்க மாதிரி இருக்கு. இனிமே உங்களை தவிர்த்துட்டு சினிமா செய்தியும் வராது, அரசியல் செய்தியும் வராதுன்னு ஒரு கேரக்டர் ஒரு டயலாக பேசும். வேற எந்த கேரக்டரும் இல்லை, தம்பிராமையா அவர்கள் தான் அந்த கேரக்டர் பேசுவாரு. ஒரு 6 வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது அவங்களால. அவர் யார் தெரியுதுல, புஷி ஆனந்த். விஜய் சாருக்கு அடுத்து டிவிக்கில் பெரிய முகமா அறியப்படுறவர். இவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கவர் தம்பிராமையா அவர்கள். எந்த இடத்துல கரெக்டா விஜய் சாரோட அந்த உருவத்தை புஷி ஆனந்த் வச்சிருப்பாரோ அதே இடத்துல எக்ஸாக்டா வச்சிருக்காங்க. ஸோ இது கூட தற்செயலாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலர் முதற்கொண்டு எப்படிங்க ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேரக்டருக்கான ரெஃபரன்ஸை 100% எடுத்திருக்கிறது தலைவர் புஷி ஆனந்த் கிட்ட இருந்தால் அவங்க ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் புஷி ஆனந்தா பண்ணியிருக்கிறது இவர் தான். உடமையை பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த அளவுக்கு 100% அவங்க வெளிப்படையாக காமிச்சே பண்ணுறாங்க, உங்களை தான்ப்பா செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகுது, நம்ம MS பாஸ்கர் என்ன இருக்கார்ல, அவரை காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கிட்டையும் ஏங்க நம்ம இதுக்கு தான் படம் எடுக்கிறோம், இவங்களை பற்றி தான் பேச போகிறோம், இதெல்லாம் சொல்லி அவங்க படத்தில் கமிட் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர்கள் பட்டாலுமே படத்தில் நடிச்சிருக்கு. ராஜபக்ஷோட அப்பியரன்ஸ் பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட அந்த அப்பியரன்ஸில் தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் எனக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, நம்ம செங்கோட்டையன் அண்ணா இருக்கார்ல, அவரை ரிசம்பிள் பண்ணி இந்த கேரக்டர் அவங்க உருவாக்கியிருக்கலாம். வேற கட்சி மாதிரி இருக்கு, அங்கே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அங்கேருந்து இந்த பக்கம் டிவிக்கில் வந்தாலும் எப்படி இருக்கும், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை படத்தில் சீனா பார்த்தோம்னாக்கா அதுதான் உண்மைக்கு ரொம்ப நெருக்கம். அதை இங்கே பார்க்க முடியுதா. அடுத்து, டே சினிமாக்கார பையில இது தமிழ்நாடுடா அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும். நம்ம கிங்ஸ்லி இருக்காரா, அவர் பேசுவாப்ல. சினிமாக்காரங்க கூத்தாடின்ற அந்த வார்த்தை பதம் தான் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொண்ட உடனே அதிகமாக நல்லமாக கேட்ட வார்த்தை. அதை அப்படியே இந்த டீசர்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டேஜில் பேசுறாப்புல, அவர் தலைக்கு மேலே கொஞ்சம் கட்சியோட பேர் பாருங்க, திருவள்ளுவர் கம்பர் முன்னேற்ற கழகம். இதில் கம்பரை மட்டும் மறைச்சிட்டு பாருங்க, திருவள்ளுவர் முன்னேற்ற கழகம். 3 எழுத்த மட்டும் சேர்த்து பாருங்க, திமுக. எந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுதா. இதை விட அடுத்து ஒன்று சொல்கிறேன், வாழ ஆசைப்படு தப்பில்லை, ஆனால் ஆளை நினைக்கிறது தப்பில்லை அப்படின்னு டயலாக் ஒன்று வரும். கரெக்டாக அந்த டயலாகை சூப்பராக ஃப்ரேசிங் பிடிச்சிருப்பாங்க. இந்த டயலாக் டெலிவரி ஆகும்போது அந்த ஃப்ரேம் ரிவீல் பண்ணுவாங்க. கடற்கரை ஓரமாக அந்த ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி தான், ஹீரோ ஹீரோயின் ஒன்றா போகிற மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ரிவீல் ஆச்சு, ஆனால் இங்கே காண்பிக்க விரும்பல, அது ரொம்ப ஒரு மாதிரி பட்டவர்த்தனமாக இருந்துச்சுங்க. அடுத்து, அப்படியே தாவைக்க உயர்மட்ட குழுவை பார்த்த மாதிரி இருக்கல, விஜய் சார் இல்லாமல் அந்த கட்சியோட உயர்மட்ட குழு அங்கங்கே போயிட்டு வருவாங்களே, அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதை விட இந்த ஃப்ரேமு இந்த படத்தோட டைரக்டர் இன்டர்ஸ்டெல்லர் அளவுக்கு யோசிச்சிருக்காரு. எங்கெங்கெல்லாம் கரெக்டாக நம்ம இந்த மேட்டரை ஒழிச்சு வச்சோனாக்கா ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படி காமிச்சிருக்காரு. இந்த டீசர் முழுக்க விஜய்ன்ற பேரை பார்க்க முடியாது, ஆனால் அவரை சுற்றி இருக்க பேர்களை தொடர்ந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியுது, அதில் 2 டெக்ஸ்ட் பார்க்க முடியும். ஒன்று, பின்னாடி ஒரு காரில் சஞ்சய்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். விஜய் சாரோட ஃப்ரெண்டு சஞ்சய், சின்னத்திரை விஜய் சூப்பர் ஸ்டார்னு அறியப்படுறவர், அவர் பேரை மென்ஷன் பண்ணிட்டாங்களா. அப்படியே இன்னொரு காரில் வாங்க, முன்னாடி காரில் எஸ்கேன்னு கொடுத்துருப்பாங்க, அதான் துப்பாக்கி வாங்கினாப்லையே. இந்த 2 பேரை வச்சு கன்வே பண்ணிட்டாங்க யாரை வச்சு இந்த படம் ஃபுல்லாக போக போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே அப்படின்னு இவர் பேசுகிற மாதிரி ஒரு டயலாக் டெலிவரி. மேபி எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். படத்தில் அவரோட அப்பியரன்ஸை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த டயலாக டீசரில் பார்க்கும்போது உங்களுக்கு யாருங்க ஞாபகம் வந்தா, உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் இந்த டயலாக் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஃப்ரேமு இப்படி காட்டுறாங்க ஃபுல்லாக. அதாவது பகலில் கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுவாங்க, ஆனால் நைட்டில் கூத்தாடி பயலுங்க தானே, சினிமாக்காரங்க தானே, இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு சினிமா நடிகரை அரசியல் தலைவராக வச்சிருந்தா அவர் கீழே இருக்கவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றத பாட்டில் கையமாக காமிச்சிருக்காங்க. அதாவது சினிமாக்காரங்கள் இப்படிதான்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்க எம்ஜிஆர் அவர்கள் இது மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல, எப்பேற்பட்ட ஒரு மகானா போற்றப்பட்டவர், சினிமாவில் இருந்து ஒரு பெரிய விசிட்டிங் கார்டை பெற்று அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆண்ட மனுஷன். இதெல்லாம் தாண்டி சினிமாக்காரர்களை பயன்படுத்தாத ஒரு அரசியல் கட்சியை காட்ட முடியுமா? ஓகே, ஆனால் இந்த ஃப்ரேம் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து, இது ஆக்சுவலாக என் மனசில் பட்ட விஷயம், டைரக்டர் அதை தான் நினச்சி செஞ்சாரான்னு தெரியல. அதான் முதல்ல ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சுல, காங்கிரஸ் இங்கே இருக்குமா அங்கே போகுமா, இங்கே இருக்குமா அங்கே போகுமான்னு சொல்லிட்டு,
அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்க. கைலாஷ்னு இந்த லாரிக்கு ஒரு நேம் போர்டு இருக்கும். காங்கிரஸ் கட்சியோட சின்னம் என்ன? கை சின்னம். லாஸ் LOSSன்னு மனசில் வச்சுங்க. ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கை போயிடுச்சு, அவ்வளோதான். இது நடக்கும்னு படக்குழு எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. கடைசியில் நடக்கல. ஆனால் போற மாதிரி இருந்து கடைசியில் தாவைக்க பக்கம் காங்கிரஸ் போகாத மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் உண்மைக்கு நெருக்கமாக நாம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஷாட் விஜய் சார் படங்கள்ல நம்ம லூப்ல பார்ப்போமா? இந்த க்ளோஸ் ரொம்ப டைட்டா போயிட்டு ஒரு கண்களுக்கு ஷாட் வைப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதை யாருக்கு நம்ம நட்டிக்கு வச்சிருக்காங்க. அவரை ரிவீல் பண்ற ஃபர்ஸ்ட் ஷாட்டு இந்த ஐ ஷாட்டு தான். ஸோ இதில் நம்மளுக்கு புரிய வச்சிட்டாங்க நட்டி இந்த படத்துல யாரா பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள உட்காந்து இருக்கிறது யார் தெரியுமா? அப்படின்னு டயலாக வெளியே டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது விஜய் சாரை சுத்தி இருப்பாங்களே நிஜ லைஃப்ல, அவங்க வெளியே போய் சொன்னா எப்படி இருக்கும்? உள்ள தலைவர் இருக்காருன்ற மாதிரி அந்த பில்டப் இங்க கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்ல வராங்க புரியுதா? என் தலைவர் உள்ள மட்டும் தான் இருப்பாரு, வெளியெல்லாம் பெருசா பிரச்சனைக்கு வரமாட்டாரு. இதைத்தான் அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்த ஃப்ரேமு வேற்று கிரகவாசின்னு ஒரு படம். படத்தோட டைட்டில் போல இருக்கு. இந்த படத்துல வர படத்தோட டைட்டில் போல இருக்கு. இந்த படத்துக்கு தடை விதிச்சிட்டாங்களாம். டீசர்ல பார்த்தா தடை விதிச்சிட்டாங்களாம். இந்த படத்தை எதுக்கு தடை விதிச்சிங்க? அறிவியல் படத்திற்கு அரசியல் எதற்கு அப்படின்னா இந்த நேம் போர்டில் எழுதி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பயமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல நட்டி கேரக்டருக்குலாம் லீடு. இவர் நடிச்ச வேற்று கிரகவாசி படத்துக்கு தடை விதிக்கவே போராட்டம் இப்படி வெடிச்சிருக்கு. நிஜத்துல போராட்டம் வெடிக்கல, ஆனா படத்துல போராட்டம் வெடிச்சிருக்கு. இதெல்லாம் கூட விட்டுலாங்க. ஒரு கேரக்டர் வச்சு கிண்டல் பண்ணிருப்பாங்க பாருங்க. அங்க ப்ளூ கலர்ல தெரியுதா? அவதார் படம் பார்த்துருப்பீங்களே, அந்த ஒரு கேரக்டரை இங்க பிரஸ் மீட்ல முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னாக்கா, சார் அரசியல்லாம் பேசாதீங்க சார் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லுவாரு. அப்போ உடனே அந்த சைட்ல இருக்கவங்க கேட்பாங்க, ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. நோமர் கமெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கவங்களே எதை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஃப்ரேமு இதை நான் மட்டும் தனியாக காமிச்சிருந்தேன்னு வைங்க, இந்த கான்டென்ட் இல்லாமல் என்ன விஜய் சார் எங்கே போயிருக்காரு அப்படின்னு நீங்களே கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? விஜய் சாரை பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்குல்ல இந்த ஒரு ஷாட்டு. இதை பாருங்க, அப்படியே விஜய் சாரை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபோனையும் டிவியும் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்களேன், தூரமாக வந்து கொஞ்சம் பிளட் வெர்ஷனில் பார்க்குறப்ப விஜய் சார் கையசைச்சு வர மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரோட ரியல் லுக் இருக்குல்ல, அதை அப்படியே இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டீசர் முடியிறப்போ ஒரு டயலாக் ஒன்று வரும். ஓம் சக்தி பராசக்தி சரி அப்படின்ற டயலாக் முடியும். நம்ம MS பாஸ்கரான குரல்ல அந்த டயலாக் பதிவா இருக்கும். திமுக சார்ந்து விஜய் அவர்கள் நாங்க தூய சக்தி, அவங்க தீய சக்தி நம்மள வார்த்தைகளை பயன்படுத்தினார்ல, அதை கடைசியா கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த ஃப்ரேஸை முடிக்காம முடிச்சிருப்பாங்க. ஓகே மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஜனநாயகன் படம் இருக்குல்ல, இது ரிலீஸ் ஆகாம போனதுக்கும் இந்த தமிழ்நாடு 2026 இந்த படம் வருதுல்ல, ரிலீஸ் ஆகுதுல்ல, இது ரெண்டுத்துக்கான சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் திரும்ப சொல்றேன், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் அரசியல்லாம் கிடையாது. நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.